Hi friends, good morning to all. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பபிள் ஷாட். பபிள் ஷாட் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்டார்டிங் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்டிங் பண்ணுவோம்? ஒரு ரெண்டு எலமெண்ட் 2 எலமெண்ட்ஸை, அதாவது 1 பேரை கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டை விட ஃபஸ்ட் எலமெண்ட் லெஸ் தென் செகண்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும், இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது செகண்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டை விட கிரேட்டர் தானாக இருந்துச்சு அப்படின்ட்டா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 58 17 அப்படின்றக்க கிரேட்டர் தானாக இருக்கா அப்படின்றப்ப இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் பபிள் ஷாட்டுன்றது. இப்போ பபிள் ஷாட்டில் ஒரு 4 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு இது ஃபார்முலா ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். n-1 அதுதான் பபிள் ஷாட்டோட ஃபார்முலா. இப்போ n வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கா, அப்போ 3 n-1 3 பாஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ் அப்படி இருந்தால் கரெக்டாக ஆன்சர் வந்துடும் அதுக்குள்ளே. இப்போ 49 58 பார்க்கையில் இது வந்து லெஸ் தெனாக தான் இருக்குது, நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ 58 17 பார்க்குறாங்க, இது வந்து இதை விட கிரேட்டர் தானாக இருக்குது அப்படின்றப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணையில் நம்மளுக்கு கடைசியாக 58 போயிடும். எப்பயுமே இதோட ஃபைனலில் கடைசி ஆன்சர் லாஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் எலமெண்ட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போ செகண்ட் பாஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் பாஸ் வந்து என்னது? செகண்ட் ஐட்ரேஷன் வந்து இப்போ 49 17 இதை விட இது வந்து கிரேட்டர் தானாக இருக்குது, இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. 49 விட 12 வந்து கிரேட்டர் தானாக இருக்குது அப்படின்றப்ப 12ஐயும் 49ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணையில் பாருங்கள், இங்கே 58 லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்துச்சா, இப்போ 49 வந்துடுச்சு. இது செகண்ட் பாஸ், செகண்ட் ஐட்ரேஷன். இப்போ 17 12ஐயும் பாருங்கள், 17 12ஐயும் பார்க்கையில் நம்மளுக்கு என்ன வருது? இது வந்து இதை விட கிரேட்டர் தானாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. கிரேட்டர் தானாக இருக்குன்னு சொல்லிட்டு வரையில் அப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 17 இந்த பக்கம் போயிடும். இப்போ தேர்ட் பர்ஸில் நம்மளுக்கு தேர்ட் எலமெண்ட் கரெக்டான எலமெண்ட்டில் போய் நின்றுச்சா, 17 வந்து அது கரெக்டான பொசிஷனில் போய் உட்காந்துருச்சு. அப்படின்றப்ப 12 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வந்துருச்சு. இப்போ 12 17 49 58 இதுதான் பபிள் ஷாட்டுங்கிறது. ஃபஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். n-1 4 எலமெண்ட்ஸ், n-1 3 ஐட்ரேஷன் வந்துருச்சு. 3 ஐட்ரேஷன் நடக்கையில் இப்போ நம்ம வந்து இப்போ காமனாக சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட், அதாவது 1 பேரை கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் எலமெண்ட் லெஸ் தென் செகண்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கிறோம், எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. இது செகண்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டு கிரேட்டர் தென் செகண்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் பபிள் ஷாட்டுங்கிறது. இப்போ பபிள் ஷாட்டோட அல்காரிதம் பார்ப்போம். இப்போ பபிள் ஷாட்டோட அல்காரிதம் அனாலிசிஸை பார்ப்போம். நம்ம ஃபார் லூப்போ 2 லூப் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லென்த்துக்காக, இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கடைசியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 58 லாஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் போயிடுச்சா, அதுக்காக செகண்ட் லூப் இன்னர் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ அவுட்டர் லூப் ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும் முடியணும். ஜே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும் முடியணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும் முடியணும். இப்போ ஜே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 - i, இந்த ஐயை எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம இங்கே பார்த்தோமா, ஸோ லாஸ்ட்டாக 58ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேர்ந்துடும். அடுத்து வந்து நம்ம அதை கம்பேரிஷன் பண்ண தேவையில்லை, அதுக்காக தான் இந்த ஐ யூஸ் பண்ணுறாங்க. n-1 - i அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். இப்போ இங்கே வந்து 49 போயிடும், இங்கே வந்து 17 போயிடும். அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசனாக பார்க்க மாட்டாங்க, அதுக்காக தான் இந்த n-1 - i இருக்கும். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகிறாங்க. இஃப் கண்டிஷனுக்குள்ளே aj+1 ஜேவை விட லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்ட்டா, அதாவது 19 லெஸ் தென் 12 அப்படின்ற மணிக்கு இருந்துச்சு அப்படின்ட்டா ஸ்வாப் பண்ணணும். ஏ ஆஃப் ஜேயையும் aj+1ஐயும் ஸ்வாப் பண்ணோம்னா இந்த இடத்துல 12 லெஸ் தென் 12 19 மணிக்கு வந்துருமா, அதுக்காக. இப்போ பபிள் ஷாட்டோட அல்காரிதம் அவ்வளோதான். இப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி இன் பபிள் ஷாட் அப்படின்னு சொல்லி கேட்கல, டைம் காம்ப்ளெக்சிட்டி C(n) = நம்ம இந்த ஃபார் லூப்பில் பார்த்தோமா, ஐ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி to n -
டைம் காம்ப்ளெக்சிட்டி இன் பபிள் சார்ட். ஷி ஆஃப் எண்ணில் நம்ம அங்கே ஃபார் லூப்பில் பார்த்தோமா ஐஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும் முடியணும். ஜேஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 - iன்ற வரைக்கும் முடியணும். இப்போ இந்த சமேஷனில் இருந்துச்சு அப்படின்டா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்பர் பவுண்டு மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1, அப்பர் பவுண்டு மைனஸ் லோயர் பவுண்டு ப்ளஸ் 1 கொடுத்தாச்சா? இது அப்படி. அதுக்கப்புறம் பாருங்கள் 0 போயிடும். அப்படின்றப்ப n-1 - i ப்ளஸ் 1ன்ற மணிக்கு வந்துடும். இப்போ ஐஸ் ஈக்குவல் டு 0 இதுக்கு படி பார்த்தோம் அப்படின்டா நம்ம இந்த இதில் போய் போட்டு பார்ப்போம். ஐக்கு பதிலாக நம்ம n-1 போட்டுக்கலாம். n-1 ஐக்கு பதிலாக n-1 ப்ளஸ் 1 அப்படின்றப்ப -n ப்ளஸ் 1 ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இதுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல n-1 ப்ளஸ் n-2 எது வரைக்கும் முடியணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல ப்ளஸ் 1 அது வரைக்கும் முடியணும். இதோட ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கல n-1 ப்ளஸ் n-2 ப்ளஸ் n-3 1 வரைக்கும் வரணும். அப்படின்றப்ப n-1/2 n² இப்போ வந்து n² - n by 2 அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து n² டிவைடட் பை 2 மைனஸ் n/2 அப்படின்னு சொல்ல இல்லை 1/2 n² மாறும். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? தீட்டா ஆஃப் n². அவ்வளோதான். இதுதான் பபிள் ஷார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. திரும்ப ஒரு கான்செப்டை சொல்கிறேன். நம்ம வந்து n-1 வரைக்கும் செக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக 1 2 3 3 தான். 3ல் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடுச்சா? இதே மணிக்கு 49 இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கையில் லெஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். அடுத்த கம்பேரிசனுக்கு போயிடும். அடுத்த பேரை பார்க்கையில் கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்ட்டா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதான் பபிள் சார்ட். பபிள் சார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.